ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். இது வந்து என்னோடய பசங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் தான். எல்கேஜி அண்ட் யூகேஜி யூகேஜி படிக்கிறாங்க. இந்த லீவில் இந்த ஒர்க் முடிக்க சொல்லியிருந்தேன். பொங்கல் பானையில் ஏதாவது நீங்கள் வந்துட்டு பொங்கல் ரிலேட்டடாக ஏதாவது டிசைன் போட்டோ இல்லை கோலம் போட்டோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த பானை வந்துட்டு நான் குன்றத்தூர் கோயில்கிட்ட வாங்கினேன். ஐ திங்க் 70 to 80 ருபீஸ் இது. இதில் வந்துட்டு என்ன கான்செப்ட் கொடுக்கலான்னா, சரி 3 பொங்கல் வச்சு அந்த கான்செப்டில் பெயிண்ட் பண்ணலாம். வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணலான்னு தான் இந்த இது சூஸ் பண்ணியிருந்தேன். சூரிய பொங்கல் அண்டு போகி அண்டு மாட்டுப் பொங்கல் இது 3த்தையும் கான்செப்டாக வச்சு நம்ம ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணது. அண்ட் வீட்டில் இருக்க ஸ்கெட்சு, க்ரையான்ஸு அண்ட் தென் இந்த ஒரு டியூப் பெயிண்டிங் இது வந்துட்டு துபாயில் இது இங்கே கிடைக்குமான்னு தெரியல எனக்கு. துபாயிலேருந்து வரும்போது என்னோடய பிரதர் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது வீட்டில் இருந்த திங்ஸை வச்சே இது வந்து நான் வந்து இந்த டிசைன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கரும்பு வச்சு நடுவில் வந்துட்டு பானை மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 சூரியன், ஒரு பொங்கலுக்கு ஒரு மேலே சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணது. அண்டு சூரியனுக்கும் வந்துட்டு ஹைலைட் போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் வச்சு சூரியன் பண்ணிவிட்டேன். அதுக்கு ஹைலைட் கொடுக்குற மாதிரி ஒரு ஆரஞ்ச் ஸ்கெட்ச் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஹைலைட் மாதிரி கொடுத்துருந்தேன். அண்ட் தென் பொங்கல் பானை மாதிரி வரைஞ்சிட்டு ஜஸ்ட் அந்த பொங்கல் வந்து ஸ்பில் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஹைலைட் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் ஃபுல்லாக அந்த பாட் சுற்றி வந்துட்டு ஒரு கோலம் டிசைன் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பார்டர் லைன் மாதிரி பேசிக் தான், ரொம்ப ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேசிக் இதை வச்சுட்டு ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா போகி செட்டப், ஜஸ்ட் ஃபயர்வுட் மாதிரி வச்சுட்டு போகி செட்டப் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லி பண்ணது. கட்டைங்க மாதிரி ஒரு வரைஞ்சேன். ஏன்னா என்கிட்ட பிளாக் கலர் இல்லை, ஐ மீன் ப்ரௌன் இல்லை. ஸோ பிளாக் கலர் வச்சு கட்டை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபயர் ஒர்க்குக்கு ஜஸ்ட் அவுட் லேயர் எல்லோவில் கொடுத்துட்டு ஃபுல்லாக எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த ஆரஞ்ச் கலர் ஸ்கெட்ச், பிகாஸ் என்கிட்ட ஆரஞ்ச் கலர் பெயிண்ட்டும் கிடையாது. ஸோ ஆரஞ்ச் கலர் ஸ்கெட்ச் வச்சுட்டு அது ஒரு எஃபெக்ட் மாதிரி கொடுத்துட்டேன். ஐ மீன் ஃபயர் ஒர்க் எஃபெக்ட் மாதிரி. அண்ட் தென் இந்த க்ரீன் கலர் பெயிண்ட் வச்சுட்டு ஸோ கரும்புக்கு லீஃப் வரைகிற மாதிரி அந்த ஒரு கான்செப்டில் கொடுத்துட்டேன். அண்ட் தென் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், போகிக்கு வந்து அந்த மோளம் தான். எனக்கு அந்த மோளம் எப்படி வரையுதுனே தெரியல. சரி அது எப்படியாவது மோளம் வரைஞ்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிசைனில் வரைஞ்சிட்டேன். என்ன கலர் கொடுக்குறதுன்னு தெரியல. ஸோ ரெட் கலர் கொடுக்கலாம், அது அவ்வளோவா எஃபெக்டிவாக தெரியல. பட் அதை ஹைலைட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை அதில் பண்ணியிருந்தேன். அவுட் லேயர்லாம் போட்டு அது ஒரு மோளம் மாதிரி நம்பணுன்ற மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, பக்கத்தில் மோளம் எழுது, அப்போ தான் அது நம்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஓரளவுக்கு நம்புகிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் மாட்டுப்பொங்கலுக்கு சரி மாடோட ஃபேஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மாலை மாதிரி வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாடோட ஃபேஸ் கூட ஒரு யூடியூப்பில் 3க்கு 4 புள்ளி மாதிரி வச்சு மாடு எப்படி வரையணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு இது அப்படியே ஜஸ்ட் ஒரு க்ரையான்ஸில் வரைஞ்சிட்டு அண்ட் தென் அதுக்கு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துருந்தேன் பெயிண்டில். அதே மாதிரி அந்த மாடை நம்ப வைக்கிறதுக்காக, ஐ மீன் ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கு மாலைக்கு வந்துட்டு ரெட் அண்ட் அந்த கொம்புக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெட் கலர் ஹைலைட் மாதிரி கொடுத்துட்டு அண்ட் அந்த மாலைக்கு வந்துட்டு ஃப்ளவர் ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் அதுக்கு மூக்குக்கு பிளாக் கலரில் ஒரு ஹைலைட் கொடுத்துட்டு ஃபுல் மறுபடியும் ஒயிட் வந்து கொஞ்சம் இந்த மாடு கொஞ்சம் வந்து கோவக்கார மாடு. ஸோ அதனால் புருவம் வந்து அப்படி போயிடுச்சு. அதுதான் என் ஹஸ்பண்டு கேட்டாங்க, என்ன மாடு ரொம்ப கோவக்கார மாடாக இருக்கும் போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளாக்கில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா ஒயிட் வந்து கொஞ்சம் சட்டிலாக இருந்துச்சு. ஸோ மாடோட அவுட்லேயர் வந்துட்டு பிளாக் கலரில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் மாடும் இருக்குது. ஸோ அதனால அதுக்கு பெயிண்ட்லாம் பண்ணி அதை இன்னும் வாஷ் பண்ணிட வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அண்ட் தென் இந்த மோளத்தை தான் என்னால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, மோளம் மாதிரியே தெரியல. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கும் லைட்டாக ஹைலைட் கொடுத்து ஓரளவுக்கு மூலம் தான் அப்படின்னு நம்புகிற மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். சீரியஸாக அதுவும் தெரியல எனக்கு அது மூலம் மாதிரி நம்புவாங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இந்த பானைக்கு வந்துட்டு
அடுப்பில் வைக்கிற மாதிரி அது ஒரு எஃபெக்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்டிக் வரைஞ்சி அந்த நெருப்பு வர மாதிரி எல்லோ அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷனில் கொடுத்தேன். அதுவும் வந்து கொஞ்சம் ஓகே. பானையிலேருந்து பொங்கல் பொங்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துச்சு. அண்ட் தென் ஒரு ட்ரை ப்ரஷ் எடுத்து க்ரீன் கலர் பெயிண்டில் டேப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கீழே வந்து கிராஸ் எஃபெக்ட் கொடுக்கலான்னு சொல்லி போட்டேன். பட் அது அவ்வளோவா வரல. ஏன்னா நான் யூஸ் பண்ண ப்ரஷ் வந்துட்டு மேக்கப் ப்ரஷ். மேபி பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணேன்னா அது ஓரளவுக்கு கண்டிப்பாக கிராஸ் எஃபெக்ட் வந்திருக்கும். அது என்னோடய பாப்பா பாட்டில் செய்யும்போது அழகாக வந்துச்சு. நான் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அவளுக்கு வந்து இன்னும் நல்லா குட்டி பானை, எனக்கு பெரிய பானை எடுனா எனக்கு குட்டி பானை தான் வேணும்னு சொல்லிட்டு குட்டி பானை எடுத்துச்சு. ஸோ அவளுக்கும் பண்ணியிருக்கேன். அதை நான் வேறு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த கோலம் ரொம்ப சொதப்பிடுச்சு. இந்த கோலம் போடலன்னா கூட நல்லா இருந்திருக்கும்னு சொன்னாங்க. ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியாச்சு. இதுதான் எஃபெக்ட். தேங்க் யூ.